மாணிக்க வாசகர் ஏதோ இறைவன் லெவலில் பைத்தியம் ஆயிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். ரகசியத்தை உடைச்சு சொன்னால் ஒன்னொன்று ஒவ்வொரு விஷயத்தில் பைத்தியம். அதாவது பாஸ்புக் பைத்தியம்னு சிலருக்கு தெரியுமோ? டெய்லி பாஸ்புக்கை திறந்து திறந்து பார்த்துட்டு மூடி வைக்கும். அதில் என்ன புதுசாக வந்துட முடியும்? அப்படி நம்ம டெபாசிட் பண்ணாத ஏதாவது ஒன்று அதில் வந்துட முடியுமோ? இருந்தாலும் பாஸ்புக்கை திறந்து திறந்து பார்க்கும். இந்த பாஸ்புக் பைத்தியம் மாதிரியே ரேஸ் புக் பைத்தியம்னு ஒன்று இருக்குது. அது ரேஸ் புக்கை திரும்ப திரும்ப திறந்து திறந்து பார்த்து மூடிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பைத்தியம் இருக்குது. என்ன பைத்தியம் அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறார், பாருங்க சார் கரண்ட்டு கட்டாக போகுது சார், எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னார். என்ன கஷ்டம்? சீரியல் பார்க்க முடியல சார். எவ்வளோ வேதனை, மற்ற நேரத்தில் போயிட்டால் கூட பரவாயில்ல சார், சீரியல் டயத்தில் கரண்ட் போயிட்டால் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னார். இப்போ இது சீரியல் பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் ஒவ்வொரு பைத்தியம் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்தில் பைத்தியம் இருக்குது. நம்ம எல்லாருமே பைத்தியம் தான், ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பைத்தியம் தான். ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமோ? என்ன, நம்ம பைத்தியம்ங்கிறது நமக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒரு பைத்தியத்திலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர்றதுக்கான குவாலிஃபிகேஷன் தெரியுமோ? ஒரு பைத்தியத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் தெரியுமா? ஆஹா, இவ்வளவு நேரம் நான் பைத்தியமாக இருந்தேன்ற பிரஜை எப்போ வருதோ அப்போ அது முழிச்சுடுத்துன்னு அர்த்தம். இவ்வளவு நேரமாக நான் பைத்தியமாக இருந்தேங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அது இனிமேல் பைத்தியத்தையும் தெளிஞ்சு வெளியே வர்றதுங்கிறதுக்கான அடையாளமே. அது வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் இதே மயிலாப்பூரில் தாட்சி அருணாச்சல மௌலி தெருன்னு ஒன்று இருக்குது, டிஏ மௌலி ஸ்ட்ரீட், அதில் இருந்தோம். அதுக்கு பிறகு சித்திரக்குளத்துக்கிட்ட ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். வெளியில் எங்கேயாவது சொற்பொழிவெல்லாம் போயிட்டு, அப்போல்லாம் வசதி கிடையாது, சொற்பொழிவாளர்கள்லாம் வசதியாக இருக்க முடியாத காலம் அது. பஸ்ஸை பிடிச்சி மயிலாப்பூர் குளத்தில் இறங்கி அங்கேருந்து ராத்திரி வீட்டுக்கு வரணும். வரும்போது 11:30 மணி ஆகிடும். இதுக்கப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்லாம்னு சொல்லி தொந்தரவெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக என்னத்தையோ சாப்பிடுவோமேனு கடையில் போய் ஒரு பழம் பால் அது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறது. ஒரு கடையில் நான் நின்றுட்டுருக்கிறேன். அங்கே பால் நல்லா இருக்குது, பழம் காயாக இருந்தது. சின்ன காயாக இருக்குது, இதை போய் நம்ம எதுக்கு சாப்பிடணும்னு பார்த்துட்டு விட்டு பால் மட்டும் கொடுங்கோ அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். வந்துட்டு இப்படியே அந்த பழத்தெல்லாம் அப்படி கையை வச்சு நகர்த்திக்கிட்டு, என்னப்பா பழம்லாம் காயாக இருக்குன்னார். அந்த கடைக்காரர் சொன்னார், எடியா கையா, நீ இப்படியே பழுக்க வச்சுருவ போல் இருக்கு அப்படின்னார். கோச்சிக்காத பிரதர், கோச்சிக்காத அப்படின்ட்டு 2 காயை அப்படி வேகமாக இழுத்து அவர் ஒரு காரியம் பண்ணார். நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறார், உள்ளங்கையில் அந்த காயை வச்சு ஒரு உருட்டு விட்ட ஆரம்பிச்சார். நான் உடனே கேட்டேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பழுக்க வைக்கிறேன். எப்படி பழுக்கும்னா, இதை பாருங்க, கொதான்னு அதை ஆக்கி அதை உரித்து பழுக்க வச்சுட்டேன்னார். எனக்கு அப்போ தான் திருவாசகத்தில் இந்த வரிக்கு அர்த்தம் தெரிஞ்சது. ஏன், பக்குவம் இல்லாத ஒன்றை பக்குவம் பண்ணி திங்க வேண்டிய தலையெழுத்து அவன். நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் சார் எதிர்த்த கடையில் மஞ்சள்னு பழம் பிரமாதமாக இருக்கே, நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாமே, ஏன் இந்த காயை சாப்பிட்றீங்க? அதுக்கு அவன் சொன்னா பாருங்க ஒரு பதில். இவர் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறார், அவர் கொடுக்க மாட்டார். அதனால் இவர் வழி இல்லை, நான் இங்கே தான் சாப்பிட்டாகணும். அப்போ வழி இல்லாத போது என்ன பண்ணினா, காய் தான் கிடைச்சிருக்குன்னா கூட அதை உருட்டி தேய்ச்சி பழமாக்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி கடவுள் நம்மளோட அக்கௌண்ட் வச்சுட்டார். நமக்கு பக்குவம் இல்லை. இது கல்லா இருந்தாலும் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, வேறு வழி இல்லை, அக்கௌண்ட் வச்சுட்டோமே ஜென்மமா. இது இப்படியே கண்டினியூ பண்ணால் எவ்வளோ காலம் ஆபத்து. இதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியன். தில்லை சித்திரக்கூடத்தில் இருக்கிற பெருமானை அப்படி மனமுருகி பாடுகிறார் மாணிக்க வாசக சுவாமி. இப்போ இந்த ஒரு திருவாசகத்தை நீங்கள் அனுபவித்து சொல்லி பாருங்க. கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்தழுத்தி வினை கடிந்த வேதியனை. நம்முடைய வினை பிறவிக்கான மூல காரணமே நம்முடைய பாவ புண்ணியமாகிய வினை. இதுலேருந்து பக்குவம் வரணும் அப்படின்னு சொன்னால் இதை பக்குவப்படுத்துவது நம்மால் முடிகிறதா? முடியவில்லை. அவன் கருணையினாலே இது பக்குவமானால் தான் உண்டு. கல்லை பிசைந்து, கல்லை எப்படி பிசைய முடியும்? ஒன்றும் இல்லை. பகவான் நமக்கு சில இன்ப துன்பங்களை கொடுக்கிற போது கொஞ்சம் துன்பங்களையும் சேர்த்து கொடுத்தா அது நம்மளை பக்குவப்படுத்துவதற்கான முயற்சி. கொஞ்சம் லேசாக ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே என்ன சொல்கிறோம், உனக்கு கண் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, என்னென்ன உண்டோ எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். அவர் ஒரு கஷ்டத்தை கொடுத்தோன்னா கொடுத்துட்டு போகிறாரு. ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா நீ எப்படி இருக்கிறேங்கிறதுக்காக கூட இருக்கலாம். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்லுகிறார், நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார். நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். பாருங்க, யாரு வலிந்து போய் கும்பிடுகிறார்களோ நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். நெய் நச்சுட்டார். இந்த தேவாரத்தை படிச்சுட்டா பல பேர் சுவாமி கும்பிடுறதே விட்டுடுவாங்க. ஓ, ரொம்ப நெருக்கமாக கும்பிட்டா கடவுள் நசிக்கிடுவார் போல் இருக்கு அப்படின்னு.
அவர் ஏன் நசுக்கிறார்னு அடுத்த வரியில விளக்கம் சொன்னார் திருநாவுக்கரசர். என்ன? நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். வினைகளிலிருந்து இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் நை நை நிற்கிறார்.